ராணி சின்ன பொண்ணு வாங்கம்மா. ஏக்கா உங்களை தேடி வீட்டுக்கு போனேங்க்கா. ஆளை காணோம். அந்த சரி சும்மா நடப்பமே நீங்க வந்து நிக்கிய. ஆமட்டி ராணி, வீட்டுல இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அழுந்த மாட்டை பத்திட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு போவோமேன்னு கொண்டு வந்தேன். அந்த ஆளு இருக்க புல்லெல்லாம் கொஞ்சம் செத்தி போட்டோம்ட்டு வீட்டுல இருக்கும்போது சாயங்காலம்னா போட்டு விடலாம்ல. சரி சரிக்கா. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா சின்ன பொண்ணு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதை ஏன் கேக்குறிய? காலையில இருந்து ஆளவே காணும். எப்பவும் பிள்ளைவ தானே பள்ளியோடத்து விட போவா. விட்ட உடனே ஓடி வருவாக்கா. இன்னைக்கு ஆளையே காணமேன்னு வீட்டுக்கு போலான்னு பார்த்து ஒரே அழுவ பத்துக்கங்க. சின்ன பொண்ணு அழுவியா? ஏன் சின்ன பொண்ணு? வர்கீஸ் கூட என்ன சண்டையா போட்ட? அப்பெல்லாம் ஒன்னும் ஏச மாட்டானே, நல்லா தானே பாத்துக்கிடுவா? இல்லக்கா, அவியெல்லாம் ஒன்னும் சொல்லல. பிறகு ஏன் சின்ன பொண்ணு அழுத? ஏக்கா அவக்காவே அம்மாவும் அப்பாவும் ஞாபகம் வந்துட்டான். அதான் ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி தானே இருக்கும். சரி வா கொஞ்ச நேரம் இப்படி பேசி நடந்துட்டு வருவோம்னு சொல்லிதான் உங்க வீட்டுக்கு போனோம். பிறகு அங்க ஆள் இல்லையேன்னு அந்த இங்கிட்டு வந்தோம். அதுக்கா சின்ன பொண்ணு அழுத? சே எதையும் நினைக்காத சின்ன பொண்ணு. உன்னை விட்டு அவிகளுக்கு யார் இருக்காவ? நீ ஒத்த பிள்ளைதான். நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவாவ சின்ன பொண்ணு. ஒரு கோவத்துலதான் என் வீட்லயே பாரு ஒரு ஆணும் பொண்ணு இருக்கு. நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு இந்த மாட்டை பார்த்து வீட்டை பார்த்து எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கேன். அந்த பிள்ளைல நம்ம விருப்பத்துக்கு மாறா ஏதாவது பண்ணிட்டுனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். என்ன ஒவ்வொருத்தலுக்கு 1-2 வருஷத்துல மாறிடுது, ஒவ்வொருத்தலுக்கு ரொம்ப நாள் எடுக்கு. விடு விடு, அதெல்லாம் நினைக்காத. அவையெல்லாம் வந்துருவாவ. ஒரு மாதிரி கஷ்டமா போச்சுக்கா. நான் ஒத்த பிள்ளையா என்ன பொம்பளை பிள்ளை மாதிரிலாம் வளர்க்கல. எங்க அப்பாலாம் நல்ல தைரியமா வளர்த்தாவ ஆம்பளை பிள்ளை மாதிரி. வீட்டில் உள்ள அவ்வளோ வேலையும் நான் தான் பார்ப்பேன் பார்த்துக்கோங்க. கேஸ் எடுக்க போனாலும் அரிசி எடுக்க போனாலும் எங்கே போனாலும் நான் தாங்க போவேன். வேலைக்கு முடியலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வைக்க அப்படி இப்படின்னு இருந்தேன். இப்போ நான் இல்லாமல் எப்படிலாம் இருக்காவளோ, கஷ்டப்படுதாவளோ, என்ன நினைக்காவளோ என்னமோ எதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கவிலையெல்லாம் பார்க்கணும் போலயே இருக்கு. அப்படின்னா நேர்ல போய் பார்க்கலாம்ல சின்ன பொண்ணு. ஏக்கா உங்களுக்கு தெரியாதா? ஒரு வாட்டி போனதுக்கு தானே எவ்வளோ இது பண்ணி அனுப்பிச்சிட்டாவ. அதோட அங்க போகவும் பயமா இருக்குக்கா. சரி எதையும் நினைக்காத சின்ன பொண்ணு. அவியலே வருவாவ. ஏமா சின்ன பொண்ணு, சீதா எதுக்கு சின்ன பொண்ணு கூப்பிடியாவன? ஏக்கா இந்த பிள்ளைக்கு பனியன் செட்லாம் அவட்ட இருக்குன்னு சொன்னா. அதான் 2 வீட்டுக்கு போடியதுக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தான் கூப்பிடியா போல. ஒரு நிமிஷங்க என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு கேட்டு வா. சரி பாவம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லாதவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இருக்கவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் யாருமே இல்லையேன்னு கஷ்டமா இருக்கு. இவக்கு இருந்துமே யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு கஷ்டப்படியா. என்னத்த சொல்லுறது, எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. என்ன லட்சுமி அக்கா? பிறகு வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு சும்மாவா சொல்லியாவ? எல்லார் வீட்லயும் சண்டை பிரச்சனைன்னு இருக்கதான் ராணி செய்யுது. எனக்கு ஒரு யோசனை, பேசாம சின்ன பொண்ணு வீட்டுல போய் நம்ம பேசிட்டா எப்படிக்கா இருக்கும்? எதுவும் சொல்லுவாவளோன்னு பயமா இருக்கிறானி. அவளை பார்த்தே மனசு இறங்கல, நம்மளை பார்த்தா மனசு இறங்கிற போறாவ. இருந்தாலுங்க ஒரு ரோசத்துல அவள்கிட்ட பேசியதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவளை பார்த்தோன்னே சிலப்பாவ பண்ணதெல்லாம் ஞாபகமா இருக்கும், கோவப்படுவாவிலா இருக்கும், பேச பிடிக்காம இருக்கலாம். நம்ம போய் கொஞ்சம் எடுத்து சொல்லி நவ உங்களை பத்தி நிறைய நினைக்க கஷ்டப்படியாவே நல்லா வாழுதாவ வந்து பாருங்க வைங்க. நம்ம போய் எடுத்து சொன்னோன்னு வைங்களேன், ஒருவேளை மனசு இறங்க வாய்ப்பு இருக்குல்லக்கா, அதான் கேட்டேன். சிலப்ப நல்ல ஆளுகளா இருந்தா மனசு இறங்கி வருவாவ. அவ சொல்லுறத பார்த்தாலே அவ அம்மாவும் அப்பாவும் நல்லவிய மாதிரி தாங்க தெரியுது. அவளை எவ்வளவு நல்லா வளர்த்துருக்கா பத்தியில. சின்ன பொண்ணு எவ்வளவு நல்ல பிள்ளை. யார்கிட்டயாவது ஏதாவது ஒண்ணு தப்பா பேசியிருக்காள். இந்த ஊருக்கு வந்து இப்ப எவ்வளவு நாள் ஆகுது. பாட்டுக்கு இருக்கா, ஒரு சண்டைக்கு வம்புக்கு ஒண்ணுக்கும் போனது கிடையாது. நல்ல பிள்ளைக்கா. அவளை அழுகு மாதிரி பார்க்கவும் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. என்னடா இது அப்படின்னு. நம்ம பேசாம அவிய வீட்டுல போய் பேசி பார்ப்போங்க. அவிய ஒருவேளை மனசு இறங்கிட்டாவுன்னு ஒரு நல்லா தானே, அவளுக்கு ஒரு நல்லா நடந்த மாதிரி இருக்கும். சரி ராணி, அப்ப வேணா ஒரு நாளைக்கு எதுவும் போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம்க்கா. அவிய ஊர் தெரியுமா? தெரியுங்க, அவன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு அவிய அப்பா பேரு கேட்டு, அவிய அப்பா இந்த தையல் வேலை தான் பார்க்காவ. அப்ப நம்ம கேட்டு விசாரிச்சு போனோம், நீங்களும் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு போய் கொஞ்சம் பேசி பார்ப்போங்க, வந்து பார்க்க சொல்லுவோம். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்தியில. சரி ராணி, கேட்டு பார்ப்போம். லுக்கம்மா என்ன செய்தாவ? போய் பாத்தியா? 2 பேரும் நல்லா தாங்க இருக்காவ. காலையில ஊஞ்சல் உட்காந்துருந்தா வந்தப்பா சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தேன். மதியத்துக்கு நான் வாரதுக்கு முன்னாடி லேட் ஆயிட்டுனா எங்க வீட்டாரில் எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லிருக்கீங்க. சாப்பாடு பொங்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சரி சரி ராணி. அரிசியை போட்டு வச்சிருக்கு. ஒன்னாவது அரிசி திங்கிதான் பாரு, எல்லாம் பிறக்குதான் பார்த்துட்டு கிடக்கு. ஏட்டி எப்படி இருக்க? எம்மா முடியுமாம்மா, நல்லா இருக்கீங்களா? மக வீட்ல போய் ஒரே அடியாவுல நின்னுட்டியே, எப்போ வந்தியம்மா? நான் வந்து 1 வாரம் ஆச்சுட்டி. அப்படியே வெளியிலயே ஆள பார்க்கலையே. இன்னும் செய்ய 6 மாசம் வீட்டை பூட்டி போட்டு போயாச்சு பத்தியா. வீடெல்லாம் அவ்வளவு ஆவாம கிடந்துச்சு, அங்கங்க தூசியா கிடந்துச்சு. அவ்வளவும் தூத்து தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டேன். சும்மாவே எனக்கு இந்த மூக்குல எல்லாம் தூசி பண்ண ஒரே தும்மலா வந்துட்டு கிடக்கும். சரி அதான் சுத்தம் பண்ணி போட்டேன் டி. சரி சரிக்கா, சாப்பாடெல்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சுட்டி. 50 ரூபா போல மீன் வாங்கினேன். அதை கொஞ்சமா கறி வச்சு சாப்பாடு வாங்கியிருக்கேன். ஒரு ஆளுக்கு என்னத்த செய்ய.
வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி சரியா இருக்கு. அதை உன்னை பார்த்தவொடனே சரிங்கன்னு கொஞ்ச நேரம் வந்து இருக்கலாமேன்னு வந்தேன். சரி சரிம்மா, ஏன் வெளியிலே வரதில்ல? நம்மள்ட்ட யாரு பேசுதாவ? ஒருத்தையும் பேச மாட்டேங்க. சரி வெளியில வந்து பிறகு என்ன செய்ய, நான் வீட்லயே இருந்து கிடையாது. ஏன் முடியுமாம்மா? ருக்கம்மா கூட தானே எப்போ இருப்பியா? ருக்கம்மாவும் மல்லிகாக்கா உங்களுக்கு நல்ல இது இல்ல? எப்போ நீங்க 3 பேரும் தானே எங்கன போனாலும் போவியே வருவியே? எங்க இவ இந்த என் வீட்டுக்கு வந்த கழுத வீட்டை விட்டு எப்ப கால் தாண்டி போனாலும் அன்னைக்கே எனக்கு இறக்கம் பிடிச்சிட்டு அவ போனதுல இருந்தே ஊரே என்னமோ இன்னையதான் எதிரி மாதிரி பார்க்கலவ. நான் ஏதோ கொடுமை பண்ண மாதிரியும் வீட்டை விட்டு துரத்துன மாதிரியும் அப்படிதானே என்ன பார்த்துட்டு இருக்காள் கொடுமைக்கார மாமியாரா. எல்லாம் அவளுக்கு சப்பாட்டு. அந்த கழுதைக்கு அனாத கழுதைக்கு அவ்வளவு பேரும் சப்பாட்டு பார்த்துக்க. நானும் பேசி அதுல இவ்வளோட்ட எல்லாம் பேசி என்ன ஆகுது? இவ்வளவுதார எனக்கு என்ன செலவு கொண்டு வந்து ரூபாவா தராலும் இல்லை, இவ்வளவு நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால போவாங்கட்டின்ட்டு எவள்கிட்டையும் பேசியது கிடையாது. அது அந்த லட்சுமி ருக்கு தாம்ட்டி அவ்வளோத்தையும் காரணம். அவளை நான் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு துரத்துவோம் அங்கே இங்கே அழைச்சிட்டு வந்தாலும் நம்ம அருமையெல்லாம் புரியும் வீட்டை விட்டு துரத்துனே பார்த்துக்க. அந்த ஆள் ஒரு வீட்டை அவளை கொடுத்து அங்கே இருத்திக்கிட்டா பார்த்துக்க அந்த பிள்ளையிலே அவளையும். பிறகு எப்படியாவது திருந்துவா, இன்னும் தானே அவளுக்கு தைரியம் வரும். அச்சோ சரி விடுங்கக்கா, பேசியது கிடையாதோ. நான் கூட நல்லா பேசி எடுத்து தான் இருப்பீங்களோ என்னமோ நினைச்சிட்டேன். அது இருக்கட்டும் டி, எங்க 2 நாளா கார்ல அங்கிட்டு இங்கிட்ட அந்த கிழவனை கூட்டிட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எது உடம்பு எதுவும் சரியில்லையோ? ஆமா முடியம்மா, நம்ம ராஜ்முத்தாப்பாக்கு 2 கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. சுகர் ஏறிட்டு சாப்பிடாம கிடந்திருப்பாவ போல 2-3 நாளா. அந்த ருக்கமா பயந்து போய் அழுகவும் உங்க மருமக அந்த லட்சுமி சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காவ. அது கொண்டு பார்த்து இப்ப நல்லா ஆயிட்டு. 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தவ பிற வந்துட்டாவ. இப்ப நல்லா தான் இருக்காவ. சொந்த குடும்பத்தை பார்க்க வக்கில் அவ ஊர் குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு அலையுதா. அதான் கார்ல அங்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு அலைஞ்சாளுவேனா. அப்பயே நினைச்சு எதுவும் உடம்புக்கு முடியல போல அதான் தூக்கிட்டு அலையுதாளுவன்னு. என்னமோ செய்யட்டும், நம்மளுக்கு என்ன. சரி சரிம்மா, மக வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பேத்தியில எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்கட்டி. சுசிலாவும் நல்லா இருக்கா, பிள்ளையும் நல்லா இருக்கா. பள்ளியோடத்துக்கு போயிட்டு இருந்தா இப்ப லீவ் விட்டுருப்பாவுல. இந்த லீவுக்கு நாள் கொண்டு உங்க பேத்தி விட சொல்லலாம்லக்கா. உங்களுக்கு ஒரு ஒத்தாசைனால இருக்கும்ல, ஒரு ஆளு கூட நிக்க மாதிரி இருக்கும்ல. இருக்குன்னா அவ என்கிட்ட எல்லாம் நின்னுக்கிட மாட்டாட்டி. அவ அப்பா கிட்ட தான் ரொம்ப அவ செல்லம். அவங்க அப்பத்தாவிட தான் ரொம்ப பிடிக்குது. அவிய கொடுக்க சாப்பாடு தான் அவளுக்கு பிடிக்குது. ஏன் சாப்பாடுலாம் பிடிக்காதா இருக்கும். நான் அங்க போய் இருந்தப்பயே சரியா என்கிட்ட எல்லாம் கிடந்து உறங்க மாட்டா பார்த்துக்க. அவிய அப்பா கிட்ட தான் கிடந்து உறங்குவா. அப்படியாக்கா? ஆமாட்டி. அனு, நீ இங்க வாரதுக்கு முன்னாடி அம்மா எல்லா வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போய் மக்களே, பிள்ளை பிறந்திருந்து போவே முடிய மாட்டேங்க. நீ ஒத்தையில பாத்துக்குவியா நாளைக்கு? நானுங்க ருக்கம்மாவும் கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வாமா. அம்மா மக்களே, கோயிலுக்கு போனாலே மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும் பார்த்துக்க. கோயிலுக்கு போகாம இருந்து இருந்து என்னமோ மாதிரி இருக்கு. அப்பப்போ கோயிலுக்கெல்லாம் போய் எடுத்து வந்தாதான் மக்களே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீ நாளைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இல்லைன்னா மாப்பிள்ளை இருக்க நேரம் பார்த்து சொல்லு. அந்நேரம்னாலும் நான் ஓடிட்டு வந்துடுறேன். நானும் ருக்கம்மா தான் எப்பவும் போவோம் பார்த்துக்க. அவியலும் இப்போ கோயிலுக்கு போகாம இருக்குதான் அந்த அப்பாவுக்குலாம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு நினைக்காவ போல. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரேன்னே. போமா, நான் அவனை பார்த்துக்கிட்டியா? நான் நீ போறதுக்கு முன்னாடி குளிச்சு எடுத்து சாப்பிட்டு இருந்தேன்னா பிறகு என்ன அவன் அழுதானே கையில் மட்டும் எடுத்து வச்சா போதும்ல. சரி டி. ஏட்டி, மாப்பிள்ளை ஏதோ அவிய அம்மையை பற்றிலாம் சொல்லுவாரா கேட்பாரா? எதுவுமே சொல்லது கிடையாது. என்ன பாவம் போல இங்கே இருக்கு. நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவே ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வச்சாவளம்மா. நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் அவியல்கிட்ட. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருமா என்ன ஏதுன்னு கேட்டது கூட அவிய அங்கே போகக்கூடாது வைக்கக்கூடாது. எப்படினாலும் எங்கள் அம்மையும் தங்கச்சிலாம் வருவாவ. அவியெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். என்கிட்ட ஏதாவது பேசினவனா கஷ்டமா இருக்குங்க அவ. சே, நம்ம பெத்த பிள்ளைலே எவ்வளோ கஷ்டப்படுத்துதாளோ. பிறந்த பிள்ளை எவ்வளோ பாசம் வச்சிருக்கு அவங்க அம்மா மேலே தங்கச்சி மேலெல்லாம். அவளுக்குதான் இதை புரிஞ்சுக்கிடாம இப்படியெல்லாம் செய்தாவ. அவியலுக்கு இப்போ என்ன அவிய திட்டுதாவலாமா, அதான் அவியலுக்கு கோவம். கல்யாணம் முடிச்ச ஆம்பளைலாம் ரொம்ப பாவம் மக்களே. பொண்டாட்டிக்கு சொல்லுததா அம்மைக்கு சொல்லுததான்னு தெரியாம ரொம்ப தான் கஷ்டப்படுதுவ. நானாமா அவியில கஷ்டப்படியே போய் இருக்கலாம் வைக்கலாம் தான் சொல்லுவேன். அவிய தான் போக மாட்டேங்க. அவ இது எப்படி ஒன்னு அவிய எவ்வளவு கஷ்டப்படுத்தாவ. ஒன்னு கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த பிள்ளைய கூட அவிய பாசமா நினைக்க மாட்டேங்க அவ. அதான் அந்த பிள்ளை அவிய அம்மாவும் தங்கச்சியே வெறுக்குது. வாண்டை நல்லா பேசி எடுத்து இருந்துச்சுன்னா அந்த பையன் அவிய அம்மாட்ட நல்லா தானே இருப்பான். என்னதான் இப்படி இருக்காளுவனே தெரியலம்மா. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தாயா இருக்காளுவ. கல்யாணம் முடிச்சோடனே பேயா மாறிடுதாளுவம்மா. அவ்வளவுதான் பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஜாதகத்தை தூக்கிட்டு வீடு விடா அலையது பொண்ணுக்கு. கெட்டி வச்ச பிறகு பொண்ணு கூட இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒரே சண்டையா தான் போடுதாளுவ. என்னத்த சொல்லியது? சரி புலம்பாதமா நடக்கட்டும் பாப்போம். அவியலா என்னைக்கு தேடி வராவ சமாதானம் ஆகுதாவன்னு பாப்போம். எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்கும்னே தோணலட்டி. உங்க மாமியார் குணத்துக்குல அது வருமாக்கும். வரலன்னா இருக்கட்டும். இருக்குது ஒரு வாழ்க்கை நிம்மதி எங்கன நாள் வாழ்ந்துட்டு போலாம்ல. பரவாயில்ல, நல்ல தைரியமா தான் இருக்க. சுசிலா பிள்ளைய கூட்டு வந்திருந்தா உன் அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாவா? அவளை ஏன் வரமாட்டேன்டா? அவளுக்காக பாட்டி ஒத்தையில இருப்பாவளோ, அதனால அங்கேயே இருக்கேன்ட்டாங்க. சரி பிள்ளைய அழுவிட வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டேன். சரி, போற வழியில ஃப்ரூட்ஸ் கடையில நிப்பாட்டி உங்க அம்மாக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கு. பிற ஒரு சேலையை எடுத்துட்டு போவேன்ன. சரிங்க. எங்க அம்மைக்கு இந்த சீவல் ஓமப்படினா நல்லா பிடிக்கும் பார்த்துக்கங்க. இந்த காப்பிலாம் குடிக்கும்போது அது கூட வச்சு சாப்பிடுவா. அந்த கடையில ஏதாவது பண்ற கடை இருக்கும் பத்தி, இல்ல ஃப்ரெஷ்ஷா பண்ற கடை இருக்கும்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிப்பாட்டுங்க. சரி சுசிலா, பாக்கலாம். உனக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிடியா?
வேணாங்க, சாப்பிட்டுட்டு தானே வந்தோம். ஏங்க, நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கு, எதுக்கு இந்த பழைய காரை எப்போ எங்க போனாலும் எடுத்துட்டு வரிய? புது கார் எதுனாலும் வாங்கலாம்ல. காசெல்லாம் நிறைய தான் இருக்கு, காரும் நிறைய தான் இருக்கு, வாங்கலாம். ஆனா அது எங்க அப்பா கார் மாதிரி வருமா? எங்க அப்பா சாகருக்கு முத நாள் வரைக்கும் இந்த காரை தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு அட்டாக் வந்து தானே இறந்து போனாங்க. ஆனா எங்க அப்பா இல்லைங்கிற மாதிரி எனக்கு எங்க அம்மைக்கு என்னைக்கும் தோணுதுல இருந்து கார் இருக்க வரைக்கும் இது எங்களை விட்டு போயிட்டுனா தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இந்த காரை கொடுக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஓட்டாம அப்படியே மூலையில போட்டாலும் ஒரு மாதிரி ஆயிரம் பத்தி அதான் எப்பவும் ஓட்டி நல்லா எடுத்து நடந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் அப்படியே இருக்கும் கார் புதுசா. எங்க அப்பா ஞாபகமா நல்ல முறையா வச்சுக்கிடலாம் பத்தி அதான் இந்த காரை வச்சிருக்கேன். சரி சரிங்க.